நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காருக்குள்ள ஒரு ஹேங் பண்ணி இருந்தது. ஒரு ஹேங் வேற சொல்லுங்க. எனக்கு எனக்கு எதுவுமே மயக்கம் வர மாதிரி இருக்கு. அம்மா அம்மா ஓகேம்மா, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. நீ 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 ஸ்ட்ரெஸ் பண்ணாத, ரிலாக்ஸ்மா ரிலாக்ஸ். ஜெய், சொல்லுங்க ஆண்டி. இவங்க பிரியாவை தேடி வந்திருக்காங்க. இவங்கள கொஞ்சம் அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க. பிரியா கிட்ட இவங்க ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. சரிங்க ஆண்டி. சரிங்க நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்க என்ன விஷயம்? ஆக்சுவலா அவங்க அம்மா ஆக்சிடென்ட் பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி வாங்க போலாம். இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்திருக்கீங்க. தேங்க்யூ so மச் ஃபார் இட். இதுல என்ன இருக்கு? பரவாயில்ல மேடம். தேங்க்யூ. இங்க இருக்காங்க, வாங்க. அனி, இவங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஹலோ மிஸ்ஸஸ் சந்திரன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்க பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான். டாக்டர், நான் உங்ககிட்ட என் நெய்பர் பத்தி சொல்லியிருந்தேன்ல, இவங்க தான் அவங்க, சுதா. வணக்கங்க. வணக்கம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்தேன். அன்னைக்கு அந்த டிரைவர் ரொம்ப ரேஷ் டிரைவிங் பண்ணான். அவன் முகத்தை கூட எங்களால பார்க்க முடியல. அந்த வண்டி பக்கத்துல மரத்துல போய் மோதிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வண்டி எடுத்துக்கிட்டு போயிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு என் பையனும் நானும் ரொம்ப பயந்துட்டோம். அந்த வண்டி வேகமா போயிட்டதுனால அந்த வண்டியோட கடைசி 3 நம்பரை மட்டும்தான் என்னால பார்க்க முடிஞ்சது. ஜெய், லாஸ்ட் 3 டிஜிட்டை வச்சு காரை கண்டுபிடிச்சிடலாம்ல? டெஃபினட்டா நீ போலீஸ் கிட்ட சொன்னா கண்டிப்பா வண்டி கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. என்ன நம்பர்? அது 322. 322. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் வரப்போ அந்த வண்டியை இந்த காம்பவுண்ட்ல தான் பார்த்தேன். எங்க காம்பவுண்டுக்குள்ள பாத்தீங்களா? உங்க காம்பவுண்ட்ல தான், பெரிய வண்டி, ஒயிட் வண்டி பார்த்தனே. ஜெய், வா போய் பார்க்கலாம். வாங்க நீ. ஃபங்க்ஷன் கூட வந்திருக்கிறதுக்கு அந்த வண்டி எங்கேயும் காணோம். மேடம் என்னாச்சு? அண்ணா, நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம காம்பவுண்டுக்குள்ள இன்னைக்கு ஒரு பெரிய ஒயிட் கலர் கார், லாஸ்ட் 3 நம்பர் 322 பாத்தீங்களா? இல்ல மேடம், நீங்க சொல்றது கஷ்டம் மேடம். ஏன்னா வெளிய இருந்து நீங்க நிறைய வண்டி வந்தது மேடம். எல்லாத்தையும் என்ட்ரி போட முடியாது மேடம். சரி, நீங்க போங்க. சரிங்க மேடம். அது அனி, நம்ம காம்பவுண்ட் வெளியில கூட அந்த மாதிரி வண்டி இல்லவே இல்லை அனி. ஆயுஷ்வா, அந்த வண்டியை நீங்க இந்த காம்பவுண்டுக்குள்ளேயே பாத்தீங்க? ஆமா டாக்டர், அந்த வண்டியை தான் பார்த்தேன். அதுவும் இந்த காம்பவுண்டுக்குள்ள தான் பார்த்தேன். ஜெய், இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த கெஸ்ட்ல பாதி பேர் கிளம்பி போயிட்டாங்க. வண்டி போயிருக்குமோ? மிஸ் பண்ணிட்டோமே. எனிவே, நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ so மச். பரவாயில்ல, இருக்கட்டும். ஒருவேளை எங்க 2 பேருக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். யா, தேங்க்ஸ். ஷூர். சரி, அப்ப நாங்க வரோம். அந்த வண்டி யாரோட தான் இருக்கும்?
இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி அர்ஜுனுக்கு அந்த காரை பத்தின டீடைல் சொல்லி ஆகணும். பிரியா, அந்த சப்பாத்தி எடுத்துட்டு வாமா. வந்துட்டேன் அத்தை. அந்த அம்மனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனா அர்ஜுன் இல்லாதான் குறையா இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்லம்மா, அவனோட இடத்துல இருந்துகிட்டு ஒரு குறையும் வராம பாத்துக்கிட்ட. உண்மையிலே நீ சாமர்த்தியசாலி தான். தேங்க்ஸ் அத்தை. ஏமா அர்ஜுன்கிட்ட பேசுனியா? எப்போ வரானா? அவர் வர கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாரு. அப்ப நீ ஒரு வேலை பண்ணு, அவனுக்கு நீ சாப்பாடு எடுத்து வச்சிடு. அந்த மைக்ளோன் மெஷின் உள்ள வச்சிடு. அவன் வந்ததும் சூடு பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். எதுக்கு அத்தை? பரவாயில்ல, எப்படியும் நான் இப்ப சாப்பிட போறது இல்ல. நான் அர்ஜுன் கூட சாப்பிட்டுக்கிறேன். அது என்னன்னா, ஃபங்க்ஷன்ல காஃபி ஜூஸ்லாம் நிறைய குடிச்சேன். and I'm not hungry. நான் அப்புறமா அவர் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ட் பவுல்ல தனியா எடுத்து வச்சிருக்கேன் அவருக்காக. சோ நானே சர்வ் பண்ணிடுறேன். சரி. சாந்தி, அம்மா, குழந்தைய கூட்டிட்டு உள்ள வா, நான் போறேன். சுகன்யா, ஒரு நிமிஷம் உட்காரு. சொல்லுங்கப்பா. இது பாருமா, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அப்பாங்கிற முறையில ஈஸ்வரன் நாம இங்க வரவிட்டோம். ஆனா இன்னைக்கு அவன் நடந்துட்ட விதம் எப்படி இருந்தது நீயே பார்த்த இல்ல? சரி, பரவாயில்ல. உனக்காக, குழந்தைக்காக நாங்க யாரும் அவனை எதுவும் சொல்லல. பிரியாவும் சொல்லல. இது வரைக்கும் அவன் பண்ண தப்புக்கு இந்த ஜென்மத்தில் அவருக்கு மன்னிப்பே கிடைக்காது. இத பாரு சுகன்யா, இதுக்கப்புறமா அவன் இங்க வரக்கூடாது. ஏன்? நீ அவனை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. இதை என்னால ஒத்துக்க முடியாது. அர்ஜுன் என்ன முடிவு எடுத்தாலும் அதை நாங்க எல்லாரும் மதிக்கிறோம். என்ன தானோ? என்ன சொல்ற? அப்பா, என்னப்பா? ஏய், இன்னுமா நீ குருடி மாதிரி இருக்க? நீ பார்த்தல்ல, அவன் குழந்தையோட பேரை வந்தனாவை வைக்க சொன்னான். அவ வயித்துல பிறந்த குழந்தையவே தூக்கி போட்டு போனவ அவ வாயால பேரை சொல்லி குழந்தைக்கு பேரை வச்சா அது விளங்கும். இந்த பாரு, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. இப்ப நீயும் புரிஞ்சுக்க. அந்த ஆத்தா உன்னை காப்பாத்திருக்க அவகிட்ட இருந்து. நன்றி சொல்ல அதுக்கு. இல்லனா வாழ்க்கை பூரா நீ அந்த கேடு கெட்டவனோட தான் வாழ வேண்டி வரும். வந்திருந்த சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் அவன் நம்மள கேவலப்படுத்திட்டு போயிட்டான், பார்த்தல? உங்க அப்பா சொல்றதுதான் கரெக்ட். இதுக்கு அப்புறமும் நீ அந்த ஆளை விட்டு விலகி வந்துரு. அந்த ஆள் நிழல் கூட உன் குழந்தை மேல படக்கூடாது. இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கிறது தான் உனக்கும் நல்லது, உன் குழந்தைக்கும் நல்லது. ஐயோ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷபா, மணி 2 ஆச்சு. பசியில உயிர் போகுது. பட்டர் சிக்கன் ஸ்மெல். சாப்பிட்டு காலியா வச்சிருக்காங்க. சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த வீட்டுல. ஹலோ,
ஐம் வெரி சாரி. இன்னைக்கு நம்ம வீட்ல நோ நான்வெஜ், பியோர் வெஜிடேரியன். சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா இருக்கு, ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு அதாவது இருக்கு. ஆமா, இன்னைக்கு அத்தைய டாக்டர் பார்த்தாரா? ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாரா? யா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஓகே, நார்மல். சரி, இந்த நேரத்துல ஏன் முழிச்சிட்டு இருக்க? உங்களுக்காக தான் வெயிட்டிங். இல்ல, சவுண்ட் கேட்டுச்சு, அதான் வந்தேன். சரி, சாப்பிட்றதுக்கெல்லாம் எடுத்து வை, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பிரியா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அதுக்காக நான் 2 தட்டுல சாப்பிடுவேன்னு அர்த்தம் இல்ல. செம்ம காமெடி, ப்ளீஸ். நீ எப்படி நினைக்கிறியோ அப்படிதான். எனக்கு சிரிப்பு தான் வர மாட்டேங்குது எப்பவுமே. எப்படி வரும்? உன்னோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப கேவலமா இருக்கே. சாமி, எனக்கு ரொம்ப பசிக்குது, நானும் இன்னும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? எனக்காக பட்னியா இருந்தியா? ரியலி? யூ திங்க் சோ? கிரேசி. அண்ட் யூ நோ வாட்? நான் யாருக்காகவும் சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். எனக்கு எப்ப பிடிக்குதோ, எனக்கு எப்ப பசிக்குதோ அப்ப நான் நல்லா சாப்பிடுவேன். அண்ட் நான் சாப்பிடாம இருக்கிற அளவுக்கு எனக்கு நீங்க அவ்வளவு ஸ்பெஷல்லாம் கிடையாது. சரி சரி. இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு நிறைய வேலை. நான் கிளினிக் போனேன், இங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ், ஈவினிங் ஃபங்க்ஷன், அதனால சாப்பிட முடியல. அதான். சரி விடு. பாப்பாவுக்கு பேர் வச்சீங்களா? என்ன டிசைட் பண்ணீங்க? அனன்யா. அனன்யா, நைஸ் நேம். சுகன்யா இதுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாளா? ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா ஈஸ்வர் வந்திருந்தானா? இட்ஸ் ஓகே, நோபடி கேர்ட். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐ நோ, மனோஜ் சமாளிச்சிட்டான் என் கூட. we managed it well. சமாளிச்சிட்டானா? what do you mean by that? அவன் ஏதாவது சொன்னானா உன்கிட்ட? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. you know what? ஈஸ்வர என்னைக்குமே நான் ஒரு பொருட்டாவே நினைச்சது கிடையாது. he's just nothing to me. in fact, நான் இதை விட ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு செக்கப்காக டாக்டர் வீட்டுக்கு வந்தார் இல்லையா, அவர்கிட்ட அம்மா ஒரு முக்கியமான க்ளூ கொடுத்துருக்காங்க. எந்த வண்டியில அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சோ அந்த வண்டியோட ரியர்வியூ மிரர்ல தொங்கிடுவாங்கல்ல, அங்க ஒரு ஆக்ஸ் சிம்பல் மாட்டி இருந்ததா அம்மா சொன்னாங்க. அந்த பெஸ்ட் பார்ட் இஸ், என்னோட ஒரு பேஷண்ட், அவங்களோட நேபர் இந்த ஃபுல் ஆக்சிடென்ட்டை நேர்ல பார்த்திருக்காங்க. அப்படியா? ரியலி? யா, அவங்க அந்த வண்டியோட நம்பர் பிளேட்டை நோட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் மட்டும் ஞாபகம் இருக்கு. அண்ட் இன்னைக்கு அந்த வண்டி நம்பரை பில்டிங் காம்பவுண்டுக்குள்ள அவங்க பார்த்திருக்காங்க. அவங்க இதை என்கிட்ட சொன்ன உடனே நான் போய் பார்த்தேன் பார்க்கிங்ல. பட் நான் போறதுக்குள்ள அந்த வண்டி அங்க இல்ல. எப்படி இது? அர்ஜுன், எனக்கு என்னமோ அந்த வண்டி இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்த நம்ம கெஸ்டோட தான் இருக்க சான்சஸ் இருக்குல்ல. ஒருவேளை இந்த வண்டி இன்னைக்கு நம்ம காம்பவுண்ட்குள்ள வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா அது மறுபடியும் வரும். அத்தை சொன்னதை வச்சு டெஃபினட்டா போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா வண்டி ஓட்ட முடியாம பண்ணிடுவாங்க. அந்த நம்பர் என்ன சொன்ன? 322. 322. குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் மம்மி. குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பட் வித்அவுட் காஃபி. அப்படியா? எனக்கு தான் காஃபி போட தெரியாதுல. thank you. ரோஸ், பிரெட், பிஸ்கெட், ஜூஸ். காலையிலேயே பெரிய ஐஸா இருக்கு. சாருக்கு என்ன வேணும்? அது ஒண்ணும் இல்ல, எங்க ஸ்கூல்ல எல்லாரும் சம்மர் கேம்ப் போறாங்க, நானும் போணும். அதானே பார்த்தேன். சம்மர் கேம்பா? மைசூர்ல அவுட்டோர் கேம்பா. ஆனா பூஜாவுக்கு தான் போக இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏன்?
ஏன் போக மாட்டேங்கிற? இந்த மாதிரி சம்மர் கேம்ப்ல தான் நல்ல எக்ஸ்போஷர் கிடைக்கும், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நோ நோ, டெல் ஹர் ஷி ஹஸ் டு கோ. ஓகே? சாரி ஷ்ரவன், இந்த வருஷம் சம்மர் கேம்புக்கு ஒன்று அனுப்ப முடியாது. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்கப்பா, நானும் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா. பாலேட்டா சின்ன அமௌண்ட் தானே, என்னோட சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்துருவா. அவனுக்கு இந்த கேம்ப் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. இப்போ நமக்கு சம்மர் கேம்ப் பெருசு இல்லை. அர்ஜுன், இப்ப எதுக்கு நீங்க அவளை ஃபோர்ஸ் பண்றீங்க? அவளுக்கு போக பிடிக்கலன்னா விட்டுறலாம்ல. இட்ஸ் ஜஸ்ட் அ கேம்ப். ஷீஸ் அ கிட். அடுத்த வருஷம் கூட போய்க்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல. தனியா போக பயமா இருக்கலாம்ல. அவளை என்ன ஒன்ன மாதிரி வளர்க்க சொல்றியா? What do you mean? ஏன் வளர்ப்புக்கு என்ன தப்பு? என்ன மாதிரி வளர்ந்தா என்ன? அவளுக்கு கல்யாணம் ஆன பிறகு அவ புருஷன் வந்து என்கிட்ட சொல்லுவான் என்ன குறை இருக்குன்னு. சரி, ஸ்ரவன் போறானா? எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி அதனால பூஜா போக மாட்டேங்கிறாளோ என்னவோ தெரியல, நான் அக்கா கிட்ட கேக்குறேன். கொஞ்சம் டிப்ளமேட்டிக்கா கேட்கணும். மோஸ்ட்லி பாலா இப்ப எதுக்கு தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காரோ என்னவோ. சரி, உன்னோட வண்டியை நான் எடுத்துட்டு போறேன். அத சர்வீஸ் பண்ணும்ல, என் ஆபீஸ் பக்கத்துலயே சர்வீஸ் சென்டர் இருக்கு, நான் கொடுத்துறேன். ஓகே? ஹே, என்னோட வண்டியை நீ தொடக்கூடாது. ஓகே? நீ டென்டல் கிளினிக் போகணும்னா டாக்ஸி பிடிச்சிப்போ, இல்ல ஆட்டோல போ. ஐ டோன்ட் கேர். மை கார் நாட் ஃபார் யூ. பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜ் இவரு. மை கார் நாட் ஃபார் யூ ஆர்டர் தான் பண்ணுவாரு. யாருக்கு வேணது? ஷ்ரவன், இந்த பார், இப்போதைக்கு அப்பாவுக்கு ஒர்க் இல்ல. இப்போதைக்கு ஒரே ஒரு சலுகை தானே கிடைக்குது. இந்த பார், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாயிடும். நாங்க நெக்ஸ்ட் இயர் உன்னை கண்டிப்பா சம்மர் கேம்புக்கு அனுப்பி வைப்போம். ஓகே? நல்ல புள்ள இல்ல? உன்னால புரிஞ்சுக்க முடியும்ல? அப்பா நீங்க சொன்னது எங்கேயும் போக மாட்டேன். தேங்க்யூ ஷ்ரவன். அது மட்டும் இல்ல, ஒருவேளை நீ சம்மர் கேம்ப் போயிட்டீங்கன்னா அம்மாவும் அப்பாவும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம்ல. வெரி குட். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சம்மர் கேம்புக்கு நீ அப்பா அம்மா கூட தான் இருக்கணும். ஓகே. குட்ரா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. 322 லாஸ்ட் 3 டிஜிட்ஸ், அது மட்டும் தான் அவங்க நோட் பண்ணிருக்காங்க. ஆமா, இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க. அந்த காரோட ரியர் வியூ மிரர் கிட்ட ஒரு ஆக்ஸ் ஷேப்ல ஒரு பெண்டன் தொங்கிட்டு இருந்துச்சான். இன்ஸ்பெக்டர், இவ்ளோ க்ளூஸ் நாங்களே கொடுத்துட்டோம். இந்த கேஸ்க்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுங்களேன் ப்ளீஸ். அவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அவன் ஊரை விட்டு போயிட போறான். ஆமா. ஓகே சார், தேங்க்யூ. அர்ஜுன், அந்த இன்ஸ்பெக்டர் மாத்திரம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சார்னா ஆக்சிடென்ட் பண்ணது யாருன்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சிடலாம். ஷோ, ரொம்ப டிலே பண்றாங்கப்பா, தேவையில்லாம டிலே பண்றாங்க. யார் மேல என்ன விரோதமோ தெரியல, இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணி வச்சிருக்காங்க. யாரா இருந்தாலும் சரி, நான் விட மாட்டேன். அண்ணா, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கண்டிப்பா இந்த ஆக்சிடென்ட் ஆன வண்டி ஏதாவது ஒரு இடத்துல ரிப்பேருக்கு போயிருக்குல்ல. சரி, நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, ஒரே நாள்ல அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச புதுப்பேட்டையில ஒரு ஃபேமஸான பாய் இருக்காரு, கஃபூர் பாய். அவர்கிட்ட தான் இந்த மாதிரிலாம் வண்டி வரும். அவர் இந்த விஷயத்துல கில்லாடினா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா இந்த வண்டி அங்கதான் போயிருக்கும். இரு 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 இரு, நீ மூக்கு நுழைக்காத. உங்க கஃபூர் பாய் போலீஸோட பெரிய ஆளா? இந்த மாதிரி விஷயத்துல ஆர்வம் காட்டுறதை நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்ண போறேன்னு யோசி. உன்னை காலேஜ்ல இருந்து தூக்கிட்டாங்க, இப்ப என்ன பண்ண போற? முன்னேற போறியா இல்ல இப்படியே இருக்க போறியா?
அர்ஜுன் முதல்ல அவனை சாப்பிட விடுப்பா. ஆமா, மூக்கு முட்டை சாப்பிட்டு வீட்லயே தூங்க சொல்லுங்க. அவன் ஏதாவது வேலை பண்ணட்டுமா? என்ன வேலை செய்யறதுன்னா? வேற என்ன, உன் வயசுல எல்லாரும் பண்றதுதான். இவ்வளவு நாளா நீ ஊர் சுத்திட்டு இருந்தல்ல, அதெல்லாம் போதும். இன்னையில இருந்து என் கூட ஆபீஸ் வர போற, சரியா? ரெடி ஆயிட்டு வா, நான் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச புதுப்பேட்டையில ஒரு ஃபேமஸான பாய் இருக்காரு, கஃபூர் பாய். அவர்கிட்ட தான் இந்த மாதிரிலாம் வண்டி வரும். அவர் இந்த விஷயத்துல கில்லாடினா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அந்த வண்டி அங்கதான் போயிருக்கும். கஃபூர் பாய்.